ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு டீ வந்து அவங்களுக்கு போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இன்றைக்கி டே ரொட்டீன் பார்க்க போகிறோம். அவங்கள வந்து ஒர்க்குக்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து நம்மளுக்கு குக் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்துட்டு சிங்க் நிறையா பாத்திரம் கிடந்துச்சுங்க. அதையும் வந்து விளக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து விளக்கியாச்சு. ஏன்னா நம்ம சமைச்சு முடித்தோன்னே தான் நிறையா பாத்திரம் சேரும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் சேராது. நம்ம வந்து குக் பண்ணிட்டோம்னாலே நிறையா பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கழுவியாச்சு. ஒரு வழியாக கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து அடுக்கிட்டு அப்புறம் அடுப்பு நாங்கள் துடைச்சிட்ருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அடுப்பு வந்து எப்போயும் அப்பப்போ துடைக்கிறது தான். நம்ம இந்த தடவை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீக்லி ஒன்ஸாவது நான் வந்து கழுவிடுவேன். அப்பப்போ துடைக்கிறது சமைச்சு முடிச்சுட்டு துடைச்சிடலாம். இது வந்து சரி வீக்லி ஒன்ஸ் வந்து கழுவிடலாம். நம்ம ரொம்ப டேட்டியாக இருந்தால் அப்பப்போ கழுவிக்கலாம். பர்னர் எல்லாத்தையும் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கழுவிடுவேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் க்ளீன் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ரூமில் வந்துட்டு செல்ஃப் எல்லாமே அது அப்படி அப்படியே கிடந்துச்சு. செல்ஃபில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வந்துட்டு அடுக்கி வச்சாச்சு. என்னை சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் வந்துட்டு நீட்டாக அடுக்கி இருக்கிறதான் பிடிக்கும். நான் எடுத்து வைப்பேன், என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் சரிச்சு போடுவாங்க. இல்லைன்னா அதாவது அப்படி அப்படியே எடுத்து வச்சு அதை அந்தந்த இடத்துல வைக்காமல் போயிடுவாங்க. இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்துட்டு அதை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு எல்லாமே வந்து பெட்டில் வந்து அப்படியே கிடந்துச்சு. நம்ம குக்கிங் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ரூமுக்கு வர முடியும். அதனால தான் அப்படியே இருந்துச்சு. அப்படியே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கையோட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு துவைச்சிட்டு ஊற வச்சுருந்தேன் துணி காலையிலேயே. அதையும் வந்து எடுத்து துவைச்சிட்டு அதுக்கப்புறம் மேட் வந்து ஊற வைக்கணும்னு நினச்சேன். நைட்டே ஊற வைக்கணும்னு நினச்சி மறந்துடுச்சு. சரி ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் மேட்டை ஊற வச்சுட்டு நல்லா ஊறட்டும். அந்த டயத்தில் வந்துட்டு பசிச்சு எனக்கு காலையிலேருந்து சாப்பிடல, ஸ்மூத்தி குடிச்சதோடு இருக்குன்றதுனால சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 11:00 ஆயிடுச்சுங்க. 11:00 ஆயிடுச்சு. அதனால் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளி சாதம் வச்சு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு அப்படியே அதுக்குள்ளே வந்து மேட்டும் வந்து நல்லா ஊறி காய போட்டேன். அதையும் போய் நல்லா துவைச்சிட்டு காய போட்டு அப்புறம் மாப் தாங்க போட்டேன். மாப் வந்து வீட்டுக்கு போட்டல, ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன். 1 வீக் ஆயிருக்கும் நேரம். அதனால் சரி மாப் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டுட்ருந்தேன் வீட்டுக்கு. அப்படியே ரூமு கிச்சன் எல்லா இடத்துலையும் போட்டு வாசல்லையும் வந்துட்டு திண்ணையிலையும் போட்டுட்டு நானும் ஃபைனலாக வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். ஃபேஸ் வந்து ஸ்கின் கேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் எங்கள் மேட்ச் பண்ணி வெளியே போனோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.